ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே வந்து எழுஞ்சிட்டு ஹஸ்பண்ட் கூட வாக்கிங் போயிட்டு அவர் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்க்க போயிட்டுருந்தேன். ஸோ வர வழியில் சாப்பிட்லான்னு நினச்சோம், அதுவும் முடியல. வீட்டுக்கு வந்துட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் லன்ச்சும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு, சேப்பக்கிழங்கு வறுவல், கீரை கூட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பாலெல்லாம் நிறைய பொங்க வச்சுட்டேங்க. நான் ஒன்று மிஸ் பண்ணுவேன், இல்லை என் ஹஸ்பண்ட் பொங்க விட்டுருவாங்க. 2 பேரும் அது எப்படின்னே தெரியல, நாங்கள் மறந்துடுவோம். அதை க்ளீன் பண்ணுறதும் எனக்கு அது ஒரு பெரிய வேலை. கீழெல்லாம் போயிடுச்சு அது. சரி ஓரளவுக்கு அவரும் என்ன எதோ அவரும் ஹெல்ப் பண்ணார், நானும் ஏதோ பண்ணேன், அதை முடிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலி தோசை வந்து 2 டேஸ் அந்த கல் நான் வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஜென்ரலி 1 டெய்லிலாம் வாஷ் பண்ண மாட்டேன். அது அந்தளவுக்கு எனக்கு என்ன பிசுக்கோ அதெல்லாம் ஆகவே இல்லை. சும்மா ட்வைஸ் இன் அ டே அந்த மாதிரி போயிட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஃபைனலி வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு துணி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் துணியெல்லாம் கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டேன். பாதி துணி வந்து இன்னும் 2 நாள் கழித்து அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நான் போடுவேன். டெய்லிலாம் நாங்கள் போட மாட்டோம். பிகாஸ் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு நான் போட மாட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன். ஏன்னா ஓவர்லோட் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் காய வைக்கிற சமயத்தில் தான் பார்த்தேன், அங்கே ஃபுல்லாக எறும்பு இருந்துச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணி பவுடரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருந்தேன். ஸோ அந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா லைக் 2 நாளாக நான் மடிக்கவே இல்லை. அது அப்படியே ஓரமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சரி சொல்லிவிட்டு வேகமாக மடிச்சிட்ருந்தேன். அவர் யூஸ்வலி காய வச்சிருவார், நான் மடிப்பேன். இந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருப்போம். பட் அன்றைக்கி நான் எப்படியோ சீட் பண்ணிட்டேன். தென் அப்புறம் நோட் பண்ணேன், சில எறும்பெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே தட்டி ஐயோ பெட்டில் வந்துருச்சு எறும்பு. அப்புறம் தட்டி க்ளீன்லாம் பண்ணி அப்புறம் பொறுமையாக மடித்து வச்சோம். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது சின்னதாக ஒரு சாப்பாடு நம்ம ஏதாவது தெரியாமல் சிந்திடுறோம். உடனே அந்த எல்லா எறும்பும் வந்துடுது குவிஞ்சு. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ மற்றபடி ஓகே. இப்போல்லாம் அடிக்கடி தூக்கம் வருது. ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி எழுஞ்சிட்டு அப்புறம் ஈவினிங் வர டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு ஹீல் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா பொறுமையாக ஜர்னல் எழுதலான்னு உட்காந்தேன். ஸோ எனக்கு எப்போவுமே மெழுகு ஏற்றி வச்சுட்டு எழுதுறதோ அந்த மாதிரி எனக்கு மெடிடேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஏதாச்சும் மெடிடேஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று சும்மா ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேபியோட மூமெண்ட்ஸ் அந்தந்த வீக்கில் நான் எழுதி வைப்பேன், ரொம்ப நல்லா இருந்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு போகணும். ஸோ அதுக்கு ஃபைலு, RCHID. அப்புறம் நான் இன்றைக்கி வந்து பிஸ்கெட் தான் என்னோடய ஸ்நாக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கடலை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ வாட்டர் பாட்டில், வாலெட்டு, டிஷ்யூஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அண்ட் இந்த பேக் வந்து நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போவுமே நான் மேக்ஸி மாதிரி தான் போட்டுட்டு போவேன். எனக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பேக் பற்றி சொல்லியே ஆகணும். நான் வந்து எப்போவுமே யூஸ்வலி நார்மலாக தான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படி போவேன். பட் ரியலி யூஸ்ஃபுல், நல்லாயிருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே உட்காந்து எனக்கு கால் வலி, பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் எழுந்து அப்படியே வாக்கிங்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக ஸ்கேனெல்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறமா என் ஹஸ்பண்ட் கிட்ட வெளியில் கூப்பிட்டு போங்க, பக்கத்தில் மெஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போய் நாங்கள் 2 பேரும் தோசை சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு குட்டியாக பால் மட்டும் குடிச்சிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு 3 or 4 days என்னென்னலாம் வேணும், எதாவது மிஸ்ஸிங்காக இருக்கா, க்ராசரி எல்லாமே எழுதி வச்சுட்டு இருந்தோம். ஃபைனலி டே இன்றைக்கி இப்படி தான் போயிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.